ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அரிசியெல்லாம் கொட்டி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நைட்டுக்கு சாப்பாடு செய்யணும், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரி சிம்பிளாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருந்தேன். அதுக்கு முன்னாடி மிஷின் ரொம்ப நாள் ஆச்சு துணி தச்சு. சரி அந்த எண்ணெய் போட்டு நல்லா துடைச்சி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக 2 ட்ராப் எல்லா சைட்லேயும் எண்ணெய் போட்டுட்டு நல்லா துடைச்சி எடுத்துகிட்டு ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு லைட்டாக நூல் சுற்றி ஓட்டி பார்த்தா நல்லா ஒர்க் ஆகுது. சரி நாளைக்கு துணி தைச்சிடலாம், ஏன்னா இப்போ எண்ணெய் போட்டிருக்கேன். ஒரு நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் துணி தைச்சக்கா ஸ்டிச்சிங்ஸ் நல்லா உழுவா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு நைட்டுக்கு சாப்பாடு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை வடித்து எடுத்து வச்சுட்டு குழம்பு என்ன செய்யலாம்னு யோசிக்கும் போது ரசம் வச்சுட்டு கோஸ் பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோஸ் பொரியல் பண்ணுறதுக்கு கோஸை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கினேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு கோஸ் பொரியலுக்கு கடலப்பருப்பு சேர்த்துக்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கடலப்பருப்பு, உப்பு, தண்ணி சேர்த்து 2 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நாளைக்கு இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, பச்சை மிளகா, கறிவேப்பிலை, வெங்காயம் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம வேக வச்சுக்கிற கோஸை சேர்த்துக்கலாம். கடைசியாக இருக்கும் போது தேங்காய், சோம்பு அரைச்சி வச்சுக்கிறேன். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாக்க கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு.